உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மே 17 தமிழீழ இனப்படுகொலை நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவருமான சிவாஜிலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னி அரசு, எழில் கரோலின், தலைமை நிலை செயலாளர்கள் பாலசிங்கம், இளஞ்சேக்வேரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழீழ விடுதலை போரில் வீர மரணம் அடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் செம்மாந்த வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய ஒன்றிய பாஜக அரசு ஈழத்தமிழர்களை எதிரிகளாக பார்ப்பதாகவும் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை தர ஒன்றிய பாஜக அரசு மறுத்து வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்தார். இன்றைய நாள் ஈழத்திலே இனப்படுகொலை நிறைவேற்றப்பட்டதனுடைய 15வது ஆண்டு நிறைவு நாள். இந்த நாளிலே ஈழத்திலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த நினைவு நாளை அங்கே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 15வது நினைவு நாளிலே ஈழத் தமிழ் மக்களாலும் மனித உரிமைகளின்பால் அக்கறை கொண்டவர்களாலும் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை ஈழத்திலே நடத்தப்பட்ட இலங்கையிலே அந்த அரச படையினரால் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதுதான். அதற்கு முன்னதாக அந்த படுகொலையிலே தொடர்புடையவர்கள் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவரங்கள் இலங்கை அரசால் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். இப்போதும் ஈழத்தமிழர்களுடைய வசிப்பிடங்களை சுற்றி முற்றுகையிட்டிருக்கின்ற இலங்கை ராணுவம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். ஈழத் தமிழ் மக்களும் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்று சமத்துவத்தோடு வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இத்தகைய கோரிக்கைகளை இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழத் தமிழர் பிரச்சனையை உற்று நோக்குகிற யாரும் இப்போது பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வருகின்ற அந்த அழித்தொழிப்பு இந்த ஈழ படுகொலையோடு இனப்படுகொலையோடு பல்வேறு ஒற்றுமைகளை கொண்டிருப்பதை
கவனிக்க முடியும். சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் ஐநா பேரவையிலே பாலஸ்தீன நாட்டுக்கு ஐநாவிலே நிரந்தர உறுப்பினராக ஐநாவிலே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது, விவாதங்கள் நடந்தது. அந்த வாக்கெடுப்பிலே இந்தியாவும் பங்கேற்றது. பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்கப்பட வேண்டும் என்று 143 நாடுகள் அங்கே வாக்களித்தன. அந்த 143 நாடுகளிலே இந்தியாவும் ஒரு நாடு. ஒரு சில நாடுகள் மட்டுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இஸ்ரேலை ஆதரிக்கிற மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட நாடுகள், அவர்கள் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் இன்றைக்கு அதை ஆதரித்து வாக்களித்திருக்கின்றன. ஆனாலும் கூட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலே வாக்கெடுப்பு நடத்தி அங்கே அந்த தீர்மானம் வெற்றி பெற்றால்தான் பாலஸ்தீனத்துக்கு அந்த நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தை தர முடியும் என்று இன்றைக்கு ஐநா சபை கூறுகிறது. அதற்கான ஆதரவு பிரச்சாரத்தையும் அது மேற்கொண்டிருக்கிறது. இப்படி 143 நாடுகள் ஒருபுறம் ஐநா சபையில பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வாக்களித்த அந்த நிலையிலும் கூட இஸ்ரேலுடைய ராணுவ தாக்குதல் காசாவிலே நின்றபாடில்லை. ஒவ்வொரு நாளும் கண்மூடித்தனமாக அவர்கள் நடத்துகிற அந்த குண்டுவீச்சில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய உலக அரங்கிலே அந்த படுகொலைக்கு எதிரான குரல்கள் வலுவாக ஒலித்து வருகின்றன. பல நாடுகள் வெளிப்படையாக தம்முடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. என்ற போதிலும் கூட அந்த படுகொலையை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. அதை நிறுத்தச் செய்வதற்கு உலக வல்லரசுகள் முழுமையான ஈடுபாடு காட்டவில்லை. அமெரிக்கா முன்வந்தால் அந்த போர் நின்றுவிடும். ரஷ்யா உறுதியாக நின்றால் அந்த போர் நின்றுவிடும். ஆனால் எல்லாமே ஐநா சபை விவாதம் அல்லது உலக அரங்குகளிலே விவாதங்கள், வாக்கெடுப்புகள், ஆதரவுகள், செய்தி அறிக்கை வெளியீடுகள் என்று நடந்து கொண்டிருக்கின்றன தவிர அந்த படுகொலை நிறுத்தப்படவில்லை. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பு போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது போரை நடத்துகிறது. இன்னவரும் ஹெஸ்புல்லா அமைப்பு போரை நடத்துகிறது. ஏமனிலிருந்து ஹவுதீஸ் அமைப்பு ராணுவ தாக்குதலை நடத்துகிறது. செங்கடலிலே கப்பல்கள் நடமாட்டத்தையே அது தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இப்படி அந்த மக்களுக்கு ஆதரவாக 3 ராணுவ படைகள் களத்திலே இருந்தாலும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு இணையாக அவர்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தினாலும், ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தினாலும், அந்த அளவுக்கு ராணுவ வல்லமை பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த போரை முழுமையாக நிறுத்த முடியவில்லை. அந்த இன அழித்தொழிப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இத்தகைய ஆதரவு எதுவும் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே முள்ளிவாய்க்கால் போர் நடக்கிற நேரத்தில் ஈழத் தமிழர்களுக்கு இல்லை. இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஐநா சபை இதை விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தவில்லை. இவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு இயக்கமும் சர்வதேச அளவில் குரல் எழுப்பவில்லை. ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு போராளி குழுவும்
போரிலே ஈடுபடவில்லை. தன்னந்தனியாக நின்று அவர்கள் அந்த போரை நடத்தினார்கள். இவ்வளவு ஆதரவு இருந்தும், இவ்வளவு ராணுவ வலிமை இருந்தும் இந்த போரை நிறுத்த முடியவில்லை என்றால் அன்றைக்கு தன்னந்தனியாக நடத்தப்பட்ட அந்த போர் எவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே உலக அரங்கிலே உலக நாடுகள் இன அழித்தொழிப்புகளை வேடிக்கை பார்க்கிறார்கள். இதை எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த படுகொலைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. சர்வதேச சமன்பாடுகளுக்கு இடையில இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிற மக்கள், அவர்களுடைய குரல்கள், அவருடைய போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன. அவற்றுக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் கொடுப்பார் யாரும் இல்லை. அவற்றை தடுத்து நிறுத்த எந்த கரமும் நீள்வதில்லை. இத்தகைய நிலையிலே ஈழ தமிழ் மக்கள் அங்கே போராடி அவர்கள் அந்த இனப்படுகொலையை எதிர்கொண்டு இன்னும் தங்களுடைய அந்த போராட்ட நெருப்பை அடைகாத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை இங்கே முன்னெடுக்கிறார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இனப்படுகொலையை கண்டிப்பது இது 2009ஆம் ஆண்டு வரை நாம் செய்தோம். அது முடிந்ததும் அதற்காக வலுவாக தமிழகத்திலே குரல்கள் எழுந்தன. ஆனால் இந்த 15 ஆண்டுகளிலே மெல்ல மெல்ல அந்த ஆதரவு குரல்கள் மங்கிக் கொண்டு வருகின்றன என்பதையும் நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த 15 ஆண்டுகளிலே அந்த ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து அதற்கான தீர்வினை காண்பதற்கான தெளிவான செயல் திட்டங்களை வகுப்பதற்கு பெரிய அளவிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஈழத் தமிழர்களுடைய பல குழுக்கள் பல்வேறு செயல் திட்டங்களை, வெவ்வேறு விதமான செயல் திட்டங்களை, அணுகுமுறைகளை அங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் நாடு கடந்த தமிழீழ அரசு என்று ஒரு குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொருபுறம் தொடர்ந்தும் இந்த தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து செயல்படுகிற இயக்கங்கள் இருக்கிறார்கள். அங்கே இலங்கைக்குள்ளே வாழ்கிறவர்கள் ஜனநாயக உரிமைகளுக்காக அந்த நாடாளுமன்ற வரம்புகளுக்கு உட்பட்டு தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலே ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட வழியில்லை என்றாலும் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு முடிவை எந்த பிரச்சனையிலும் காண்பது அரிது என்றாலும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் குறையாமல் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான செயல் திட்டங்களை வகுப்பது மிக மிக அவசியமாகும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,